அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம ஜனவரி 21ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, அடுத்த வர்த்தகம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் எப்படி சந்தையை நாம் எளிமையாக பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பரிந்துரைக்கான வீடியோ கிடையாது, பயிற்சிக்கானது. இதற்குண்டான கட்டண பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் ஆப்ஷன் பிரீமியம் கணக்கிடும் முறை, ஆப்ஷன் அட்டவணையை நாம் எப்படி பார்ப்பது, வார இறுதி நாளில் 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்பு இருந்தால் எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் காலையில் 9:30 அல்லது 10 மணிக்குள் எப்படி வர்த்தகத்தை ஸ்டாக் ஆப்ஷனில் முடிப்பது, இது அனைத்துமே கட்டண பயிற்சியின் உள்ளடக்கமாக இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் மூலிமா அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபுல் நிறுவனத்தின் மூலிமா டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தையை நாம் எளிமையாக பார்க்க வேண்டும். நமக்கு எப்போ வாய்ப்பு இருக்குமோ அப்போ மட்டும்தான் வியாபாரம் செய்யணும். நம்ம எப்போவுமே வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சந்தையை பார்க்கக்கூடாது. நமக்கு உண்டான வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? அப்போ நம்மளோட முதலீட்டு மேலாண்மையில் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுப்போம், நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தேவையை உருவாக்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்யணும். அப்போது இதில் சக்ஸஸும் ஆகும், அன்சக்ஸஸும் ஆகும். அதாவது வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். அப்போது இதன் மூலிமா நாம் எத்தனை வர்த்தகம் மேற்கொள்கிறோம், இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறது யாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் உண்டானது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தந்திரம். ஒரே பிஸ்னஸை ஒருத்தர் செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இன்னொருத்தர் செஞ்சால் அது பாதகமாக தான் அமையும். அது என்ன, ஒரே பிஸ்னஸ் தானே, அப்போ இவர் செஞ்சது மட்டும் ஏன் சக்ஸஸ் ஆகுது, நான் ஏன் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா அப்போ அதில் உள்ளடக்கம் அவரோட தந்திரம்னா அவர் ஏதேனும் முடிவெடுக்கும் திறனில் அவர் திறன் வாய்ந்தவராக இருப்பார். அப்போது இங்கேயும் நம்மளுக்கு தந்திரம், அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது உங்களுக்கு முடிவெடுக்கும் திறனில் தான் வேறுபாடு இருக்கும். அப்போ அந்த முடிவெடுக்கும் திறனை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த முடிவெடுக்கும் திறனை நாம் நம்மளுடைய எமோஷனை கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம மனநிலை சீராக இருந்து நம்மளுக்கு தேவையில்லையா செய்யக்கூடாது. முதலில் நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதை செய்யாமல் இருக்கிறதே மிகப்பெரிய லாபம். ஏன்னா தீயில விரல் வச்சா சுடும் அப்படின்னு தெரியும், இருந்தாலும் நான் வச்சு தான் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா அது ஒரு இது. அதனால் ஒரு வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் வேறுபாடு இருக்கிறது. ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால அதனுடைய பிரீமியத்தை ஃபஸ்ட்டு கணக்கிட்டு அதனுடைய தன்மையை உணர வேண்டும். அதனைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நேற்று சந்தை முடிவுற்ற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,757. சந்தையோட நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 17,650 அந்த ரேஞ்ச். இன்றைக்கி அந்த லோவுக்கு கீழ் ஓப்பன் ஆகுது. இதுதான் கேப் டவுன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 140 புள்ளிகளுக்கு மேல் கேப் டவுன் ஏற்படுகிறது. அதன் பின் ஹை 17,707, லோ 17,485, க்ளோசிங் 17,617. அப்போ சந்தை திங்கட்கிழமை வர்த்தகத்தை தவிர்த்து அனைத்து வர்த்தக நாள்லையும் 200 புள்ளிகள் ரேஞ்சாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது இன்றைய தினம் ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், 200 புள்ளிகளுக்கு மேல் அமைந்துள்ளது. இதுதான் முதலில் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் தெரியணும். அப்போ சந்தை இப்போ எவ்வளோ ரேஞ்சில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அதன் தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை வைத்துக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 புள்ளிகள். இது நம்மளுக்கு ப்ரீமியம்.
ஏன்னா ஸ்பாட்டை விட ஃபியூச்சரோட விலை அதிகமாக இருக்குது. அப்போ நேற்றைய வர்த்தகத்தோடதும் இன்றைய வர்த்தகத்தோடதும் ஈடு கொடுத்ததா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நேற்றைய வித்தியாசத்தை விட குறைந்திருந்தால் அது வந்து புட் ஆப்ஷனுக்கும், நேற்றைய வர்த்தகத்தோட ப்ரீமியம் அப்படி தக்க வைத்திருந்தால் அது கால் ஆப்ஷனுக்கும், அதனை விட அதிகமாக இருந்தால் அதுவும் கால் ஆப்ஷனுக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கும். அது இது இருந்ததா அப்படிங்கிறதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ இதில் ரொம்ப முக்கியம் இந்த ஆப்ஷன் அட்டவணை. இப்போ 17,600 புட் அண்ட் 500 புட் அதிகமான வர்த்தகம், 600 கால் அண்ட் 700 கால் அதிக வர்த்தகம். அப்போ சந்தை வந்துட்டு 17,500 இருந்து 17,700க்குள் இருப்பதாக இப்போதைக்கு தெரிய வருகிறது. அதன் அடுத்தால் 18,000, 17,800, அப்புறம் 17,400. அப்போ மீண்டும் பார்த்தா 17,400லிருந்து 18,000த்திற்குள் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே தென்படுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மார்க்கெட் ஹையில் இருந்து 100 புள்ளிகளுக்கு கீழ், ஹையிலிருந்து 100 புள்ளிகளுக்கு கீழ் இருக்குது, லோலிருந்து ஒரு 130 புள்ளிகள் மேல்முகமாக இருக்கிறது. அப்போ ஹையிலிருந்து 100 பாயிண்ட் மைனஸ், லோலிருந்து 100 பாயிண்ட் ப்ளஸ் அப்படி இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து 17,617 இருக்குது. அப்போ சரி சமமான ஹையுக்கு லோவுக்கு உள்ள வித்தியாசத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், 17,500 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 53, லோ 74, 82 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? மார்க்கெட் ஹை பிரேக் ஆனால் தான் புட் ஆப்ஷன் லோ பிரேக் ஆக வேண்டும். ஆனால் ஹைக்கு எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது? 100 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன, லோ அருகே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 600 புட் ஆப்ஷன் 102 ரூபாய் லோ, 119 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போது லோ அருகே க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொன்று நினச்சி பாருங்கள், 17,600 புட்டை ஒருத்தர் 211 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. அப்போது 17,600 புட் ஆப்ஷன் மைனஸ் 211 அப்படின்னு போட்டால் 17,389. அப்போது மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு லோ எவ்வளோ நம்மளுக்கு 17,485. நாளைய தினம் இதே 17,485 உடைக்கும் போது இது 211 ரூபாய் இருக்காது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த 211 வரல அப்படிங்கனாலே ப்ரீமியம் கரைவு அங்கே நடைபெற போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது ஹையில் போய் வாங்கிறது எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது 17,700 கால் ஆப்ஷன். இன்றைக்கி ஹை பார்த்தா 160 ரூபா, லோ பார்த்தா 74 ரூபா, 113 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்காங்க. இப்போ 160 ரூபாய்க்கு ஒருத்தர் கண்டிப்பாக வாங்கியிருப்பார். அப்போ 160 ரூபாய்க்கு வாங்கினா 17,700 ப்ளஸ் 160, அப்போ எவ்வளோ வருது? 17,860 வருது. அப்போது மார்க்கெட் இன்றைய ஹை 17,707, அதை தாண்டும் பொழுது கண்டிப்பாக இது 160ஐ தாண்டாது அடுத்த வர்த்தகத்தில். ஏன்னா டைம் டிகே அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த நிகழ்வு நம்மளுக்கு தெரிந்திருந்தால்தான் அதற்கு வாய்ப்பாக புரியும். அப்போது 17,600 முடிஞ்சிருக்கு. அப்போ 600 காலும் 600 புட்டும் வந்து பேர்ஹெச் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய விலை நினச்சி பாருங்கள், இது வந்துட்டு 169. அப்போது 17,769 17,481 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது நாளைக்கு வால்டைல் ஜோனோட பாயிண்ட்டாக தான் இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி அப்போ இதோட ரேஞ்சும் பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன, இது 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணாலும் 200 வருது. அப்போ 200 பாயிண்ட்ஸோட ரேஞ்சும் வந்துடும். அப்போ நம்மளுக்கு சராசரியாக 100 பாயிண்ட் ப்ளஸில் ஹையும் பிரேக் ஆகணும், லோ பிரேக் பண்ணாலும் 100 பாயிண்ட் இருக்கணும். அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி 37,850 ப்ரீவியஸ் க்ளோஸ், 37,522க்கு ஓப்பன் ஆகிருக்கு, 37,741 ஹை, 37,224 லோ, 37,574 க்ளோசிங் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் 37,574, ஃபியூச்சர் வந்து 37,740,
கிட்டத்தட்ட நம்மளுக்கு 170 புள்ளிகள் பிரீமியத்தில் இருந்திருக்கு. ஸோ இந்த பிரீமியம் நேற்றைய பிரீமியமாக இருக்கா, இல்லை வந்துட்டு அதிகமாக இருக்கா, இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஃபர் பண்ணி வித்தியாசத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்த ஆப்ஷன் படி நம்மளுக்கு 37,500 கால் அண்டு புட் பேர் ஹெஜ்ஜும் ஹெஜ்ஜாக 38,000 to 37,000 எல்ஐ இருக்கிறது. அப்போ 37,500னா கால் 510 புட் வந்து 273. அப்போ நம்ம 37,200 to 38,000 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த லெவல். அப்போ இந்த லெவலோட இது என்ன, 800 ப்ரீமியம் இருக்குது. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து பேர் ஹெச் 17,600 நிஃப்டிக்கு நடந்ததுனால 288 ப்ரீமியம். அதனால் 17,888ம் 17,312க்குள்ளே இருக்கிற வரை இவங்க பயப்படவே மாட்டாங்க. இதை ரைட் பண்ணவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க பயப்படக்கூடிய இடத்துல தான் மார்க்கெட்டோட மூமெண்ட் அண்ட் ட்ரெண்டே மாறுபடும். 17,700 காலும் 500 புட்டுனா 195 ரூபா ப்ரீமியம். அப்போ 17,895ம் 17,305ம் இது அவங்க பயப்படக்கூடிய இடம், ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். அப்போ இது இண்டிவிஜுவலாக கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். 17,700 கால் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம் 17,733. 17,600 கால் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம், 17,500 கால் பயப்படக்கூடிய இடம் 17,733. 17,600 கால் பயப்படக்கூடிய இடம் 17,763. 17,700 கால் பயப்படக்கூடிய இடம் 17,813. ஸோ சந்தை இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதே மாதிரி 17,700 புட் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம் 17,537. 17,600 புட் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம் 17,481. 17,500 புட் ஆப்ஷன் பயப்படக்கூடிய இடம் 17,418. அதே மாதிரி 37,500 கால் அண்ட் புட்டோட ப்ரீமியம் 783 ரூபா வருது. அதனால் 38,283, 36,717 முக்கியமான லெவல். 38,000 காலும் 37,000 புட்டோட நம்மளுக்கு ப்ரீமியம் 402 ரூபா வருது. அப்போ இது ரைட்டிங் பண்ணவங்க 38,402, 36,598 இதற்குள்ளே இருக்க போகிறது. அப்போ கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 37,878, 38,010, 38,259. புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 37,491, 37,227, 36,857. இதற்கு தகுந்தவாறு உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. சந்தையில் ஆப்ஷன் பிரீமியத்தை கணக்கிட்டு அதற்கு தகுந்த உங்களோட வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் முற்படுங்க. அதற்கு முன்பு ஏன்னா இது பிரீமியம் கரைவதற்காக, அப்போ பையர்ஸ் ஆப்ஷன் பையர்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு நம்ம என்னென்னா அதற்குண்டான நேரத்திற்கு பொறுத்திருந்து காத்திருந்து வியாபாரம் செய்யணும். அதனை எப்போது காத்திருந்து அதனை நம்ம அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதற்கு தான் நம்ம கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.